ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு முக்கியமான வீடியோ தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோக்கு ஒரு கமெண்ட் சிஸ்டர் நீங்கள் கிளம்புறதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோவில் காமிக்கலாமே அப்படி போட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே மேக்கப் பண்ணுவீங்களா, அதெல்லாம் காட்டுங்க, அதுலேருந்தே வீடியோ எடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுதான் நினைக்கிறேன், அப்படி தானே கேட்டிங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான். சரி, இன்றைக்கி குளிச்சுட்டு வந்தேன். மணி எத்தனை மணி 7 மணி ஆக போகுது, 6:56. இந்த நேரத்துக்கு நீங்கள்லாம் ரிலாக்ஸ்டாக டீ குடிச்சிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க தானே இது பண்ணுவீங்க. நான் என்ன தெரியுமா, இப்போ கிளம்பி போயிட்டு பார்சல் எடுத்துகிட்டு வரணும். ப்ராடக்ட் வந்திருக்கு இல்லையா, டெய்லியுமே ஈவினிங் தான் வரும். இப்போ தான் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிருக்கேன். கிளம்பிட்டு போயிட்டு பார்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு உங்களுக்கு தான் அனுப்புறதுக்கு. கொரியர் கவரு, மார்கரு, அட்டை பாக்ஸு, அந்த மாதிரியெல்லாம் கடையாக போய் அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அட்டை பாக்ஸ் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை இருக்குது. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். மணி 7 ஆகுது. ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ. முக்கியமான விஷயம், நான் என் அம்மாக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குற எல்லாருமே கண்டிப்பாக என்னோடய ரெகுலர் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். என்னோடய ரீசன்ட் டைம் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது தான். ஜோவிஸோட ஹெர்பல் மார்னிங் ரிச்சுவல் மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா, இது இப்போ போட்டு போகிறேன்னா நைட்டு நான் 10 மணிக்கு வந்தாலும் இப்போ நான் எப்படி போகிறேனோ அப்படியே இருக்கும். இதே பைக்கில் தான் ஸ்கூட்டியில் தான் போகிறேன். அந்த தூசு இதெல்லாம் படும். அது படும், ஆனால் டல்லெல்லாம் ஆகாது, அப்படியே பிரைட்டாக இருப்பேன். ஆனால் வாஷ் பண்ணிவிடுவேன். இதே காரில் போனோம்னா எப்படி இங்கேருந்து கிளம்புறனோ அப்படியே இருப்போம். ஆனால் ஸ்கூட்டியில் தானே போகிறோம், தூசெல்லாம் படம், ஆனால் பிரைட்டாகவே இருப்போம், அப்படியே போகிற மாதிரியே இருப்பேன், ஃப்ரெஷ்ஷாகவே. அப்படி இது போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் இது எனக்கு ரீசன்ட் டைமில். இது எப்போவுமே நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேறு எதுக்கு மாறிடுவேன். ஆனால் இந்த டைம் நான் இதே தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எடுத்துருக்கேன். மேக்கப் இல்லாமல் பார்த்து நீங்கள் தான் பயப்பட போகிறீங்க. எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு நல்ல ப்ராடாக இருக்கிற ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வச்சுருந்தேன், ஆனால் என்னோட ஐப்ரோஸ் போயிட்டு. ஓகே, அதனால ஐப்ரோ ஃபில்லர் வச்சு பாருங்கள். இதான் என்னோட ஃபேஸ். இந்த தழும்பு 3 வயசில் நான் மாடிப்படியிலேருந்து உருண்டு கீழே விழுந்து ஜல்லிக்கல் குத்தி தழும்பாகி தையல் போட்டிருக்கு. அது ஒன்று தான், மற்றபடி அது ஒரு தழும்பு இருக்குது. அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு இந்த பெட்டில் இந்த ஸ்டாண்டை நிற்க வைக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ரீசெண்டாக யார்ட்லேயே இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் அது இப்போ வெளியே கிடக்குன்னு நினைக்கிறேன். பான்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பான்ஸ் தான் பிடிக்கும், போடுவேன். இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு நாள் யார்டில் யூஸ் பண்ணேன்னா அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நைஸாக இருக்கும் அந்த பவுடர், அதனால எனக்கு பிடிக்கும். இதை விட அது ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் அது இப்போ வெளியே கிடக்கு, அதனால் இது பான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் குளிக்கும் போது சில பேர் பிளாக் ஹெட் இருக்குது, ஒயிட் ஹெட் இருக்குன்னு இந்த ஈரோ துணி வச்சு இப்படி அமுத்தி எடுப்பீங்களா, அப்படி பண்ணக்கூடாது. நோஸ் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பிக்மெண்ட் வரும். அப்படி பண்ணக்கூடாது. ஸ்கின்னை ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம ஃபேவரட் ஐட்டமான ஐப்ரோ ஃபில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணாதான் மூஞ்சா இருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர். ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அப்புறம் மேலே போடணும். கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன், அப்புறம் சென்டரில். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இந்த மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அப்புறம் வெயிலில் போகிற மாதிரி இருக்குன்னா சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணணும் இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் இன்னும் பெட்டராக நீங்கள் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணால் ஃபேஸ் வாஷ் குளிச்சதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நான் இப்போ இங்கே நான் வெளியே தானே போகிறேன், கடைக்கு போயிட்டு சீக்கிரம் அப்புறம் மூஞ்ச கழுவேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவும் அப்படின்னு சொல்லிட்டு போதும். பாருங்க, போதுமா? ஓகே. அதுக்கப்புறம் லிபாம் போட்டுக்கலாம். ஜோவிஸோட லிபாம். லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா லிப்ஸை?
இன்னும் பிங்கிஷாக வந்துச்சுன்னா லிப்ஸ்டிக்கே தேவையில்லை. போட முன்னாடி லிப் பாம் போட்டிங்க அப்படின்னா லிப்ஸ்க்கு வந்து சேஃப்டி. அப்புறம் வந்து இது பொட்டு வச்சுக்கலாம், ஸ்டிக்கர் போட்டு. பொட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து கம்மல் போட்டுக்கலாம். கம்மல் வந்து நான் டெய்லி நைட்டு கழட்டி வச்சுட்டு தான் கம்மல் வந்து நான் கழட்டி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். எப்போதும் காதில் போடுறது பிடிக்காது. அப்புறம் வந்து வேற ஒன்று சொல்ல நினச்சேன். என்னன்னா, முக்கியமாக என்கிட்ட ஆர்டர் போடுற எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸ் ரெகுலராக தயவு செய்து பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா அப்படி கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. டெய்லியும் ஒவ்வொரு விதமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கெலாம் ஒரு 4 விதமாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. எரிச்சலாகி ஃபோனெல்லாம் தூக்கி வீசி முடியல. எனக்கு இந்த நைட் க்ரீம் ஃபஸ்ட்டு வெறும் நைட் க்ரீம் மட்டும் ஆர்டர் போட்டவங்க, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட் 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அதெல்லாம் நல்ல அன்பானவங்க. அப்போ அந்த மாதிரி என்ன நம்புகிறவங்க, அன்பானவங்க வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க. அதனால் எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். அந்த வில்லங்கம் பிடிச்ச ஆளுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இருக்காங்க. உண்மையிலே என்னால் கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு புதுசு பார்த்தீங்களா, ஃபேஸ் பண்ணிடுறேன். ஆனால் வந்து அது டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் ஏறுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி ப்ரெஷர் ஏறினதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பழகிருச்சு. சரி இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விடுற அளவுக்கு போயிட்டு, ஆனாலும் கொஞ்சம் வாட்ச் போட்டுக்கலாம். கொஞ்சம் டென்ஷன் தான் ஆக தான் செய்யுது. ருத்ராட்சம் கையில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் என்னோட மேக்கப். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்றாங்க என்னைய. நான் வந்து நேற்று வந்து 27ஆம் தேதி வரைக்கும் டிஸ்பேச் பண்ணியிருக்கோங்க, உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆனால் வந்து என்னென்னா, என்ன மிஸ்டேக்னா, நிறைய பேருக்கு இடையில விட்டு போயிருக்கு. 21ஆம் தேதி போட்டதில் 21ஆம் தேதி புக் பண்ணதில் நிறைய பேருக்கு விட்டு போயிருக்கு. எப்படின்னே தெரியல. இன்னொன்று சொல்லிக்கிறேன், வீட்டில் வந்து எனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 வீக் ஒரு 10 நாளாக நான் ஃபோன் அதிகமாக எடுக்கல, அவங்க தான் ஆர்டர் எடுத்தாங்க. நான் வந்து நீங்கள் எதாவது டவுட் கேட்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு தெரிலனா என்கிட்ட வந்து கொடுப்பாங்க, அந்த டவுட்டு கிளியர் பண்ண அப்படின்னு நான் வாய்ஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பேசினது எல்லாமே வீட்டில் உள்ளவங்க தான். ஓவராக டென்ஷன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு போயிட்டு இருக்கு. சரி ஓவராக டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. அதில் என்னென்னா, நான் வந்து டீட்டெயிலாக சொல்லி எடுப்பேன். 1 வீக் to 10 days ஆகும் அப்படி சொல்லியே எடுத்துருவேன். என்னோட உண்மை நிலவரத்தை சொல்லி எடுத்துருவேன். லேட்டானா அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்டு எடுப்பேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி எதுவுமே கேட்காம எடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க கேட்கும்போதெல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அனுப்புகிறோம் டுடேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர்ட்டு சொல்லியிருப்பாங்க போல். அதை வந்து நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக நான் தான் ஃபோனை வச்சுருந்தேன். நல்லா ஃபுல்லாக பார்த்தேன் எல்லா மெசேஜையும். அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, கோவமாக கேட்டிருக்காங்க, டெய்லியும் டுடே நைட்டுன்னு இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், சிஸ்டர் நான் இன்னைக்கு தான் ஃபோனை எடுத்திருக்கேன். நானாக இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தெரியலை. இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ திட்டிருக்கேன், எதுக்கு இப்படி எடுத்தீங்க, இப்படிலாம் உண்மையை சொல்லி எடுக்கணும், இல்லைனா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, தெரியலைண்ணா, எதுக்கு அப்படி சொல்லணும், டுடே நைட்டு இன்னைக்குன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் திட்டி காலையிலேருந்து டென்ஷன் தான் எனக்கு. எப்படி சொன்னி வாங்கினீங்க, சொல்லி உண்மையை சொல்லில வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டென்ஷன் ஆயாச்சு இன்னைக்கு. ஆமாம், நான் வந்து சொன்னேன் இல்லையா, எனக்கு ஓவராக க்ரீம் வந்து கொஞ்சமாக வாங்கி 100, 200 அப்படி வாங்கி தான் என்னால் அனுப்ப முடியும். ஓவராக ஒரேடியாக ஆர்டர் போட முடியாது அப்படின்னு நான் இப்போ ஒரு 10 நாளில் வந்து நான் உங்களுக்கு உடனே அனுப்புகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். அது மாதிரி கொஞ்சம்
இப்போல்லாம் வந்து முன்னாடி தான் லேட் ஆச்சு, இப்போல்லாம் சீக்கிரமாக போடுறேன். செகண்ட் ஆர்டர் போடுறவங்களுக்குலாம் உடனே அனுப்புகிறேன். ஆனால் இடையில விட்டு போயிடுது பார்த்துக்கோங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒருத்தவங்க கேட்குறாங்க, செக் பண்ணி தானே அனுப்பியிருக்கணும், எப்படி அனுப்பினீங்க? ஒரு சில ப்ராடக்ட் விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நைட் க்ரீம் மட்டும் ஆர்டர் போட்டிருப்பாங்க, திரும்ப வந்து கிளென்சிங் மில்க் போட்டிருப்பாங்க, திரும்ப வந்து இன்னொரு ப்ராடக்ட் போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிடுது. அப்படி வந்து மிஸ் ஆனதுனால நீங்கள் செக் பண்ணி தானே அனுப்பியிருக்கணும், அப்படி இப்படின்னு கேர்லெஸ்ஸாக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களாங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்காண்டி ரொம்ப அசால்ட்டாக இந்த வார்த்தையை சொல்கிறாங்களே இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என் சூழ்நிலை தெரியல, உண்மையிலே வந்து பைத்தியம் மட்டும் தான் பிடிக்கல. அந்தளவுக்கு ஓவர் மைண்டு இதாகிட்டு இந்த ஆர்டர் எடுக்கிறதுல, ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறதுல. அப்புறம் வந்து வேறு என்ன, ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் என்னை பிடிச்சி தானே என்னை நம்பி தானே ஆர்டர் போட்டிங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒன்று விட்டு போயிருக்கோம் அனுப்பும்போது, அதை வந்து நீங்கள் சொன்னால் நான் உடனே அனுப்பிட போகிறேன். விட்டு போச்சுன்னு சொன்ன எல்லாருக்குமே உடனே நான் பார்சல் அனுப்பிடுறேன். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக இப்போல்லாம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் தான் அனுப்பிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து செகண்ட் டைம் ஆர்டர் போடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடனே தான் அனுப்புகிறேன், லேட் பண்ணுறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஆர்டர் போடுறீங்க தெரியுமா, ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து அட்ரஸ் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் எல்லாருக்கும். அது எதுக்கு அனுப்புகிறேன் தெரியுமா? நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பேக்கிங் ஒரு அப்டேட்டு, உங்களுக்கு இன்றைக்கி நான் பேக்கிங் பண்ணுறேன், அட்ரஸ் எழுதிருக்கேன், அட்ரஸ் கரெக்டாக, ஃபோன் நம்பர் எது கரெக்டானு பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு ஃபோன் நம்பர் தப்பாக போட்டிருக்கேன், கொஞ்சம் அவசரத்தில் மிஸ்டேக் வருது, அவசரமாக எழுதுறதுனால சில பேருக்கு ஃபோன் நம்பரே எழுதாமலாம் விட்டுருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அனுப்பும்போது ஆனால் இப்போ அந்த இது கரெக்டு தான், கரெக்ஷன் சொல்கிறாங்க, சிஸ்டர் நான் இந்த இடத்துல இல்லை, இப்போ நான் இங்கே வந்துட்டேன், இந்த அட்ரஸ் மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் வேறு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அப்புறம் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் சொல்கிறாங்க. அதனால் பேக்கிங் பண்ணும்போது அட்ரஸ் எழுதினோடனே நான் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் கொரியர் போட்டு மறுநாள் தான் எனக்கு அந்த அண்ணன் வந்து அந்த ட்ராக்கிங் நம்பரை எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது வந்தோடனே திரும்ப நான் ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ணுவேன். ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ணோடனே என்ன கேட்பாங்கன்னா, எப்போ வரும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே, இந்த ஸ்டேட்டுக்குள்ளேனா நாளைக்கே வந்துடும், உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும். இங்கேருந்து இந்த நான் போடுற ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும். ஆனால் அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சில ஏரியாஸில் உடனே கொடுக்குறாங்க வந்த அன்னைக்கே, சில ஏரியாஸில் அதுக்கு மறுநாள், சில ஏரியாஸில் அதுக்கு மறுநாள், அதான் அப்படி தான் ஃபஸ்ட் நாள் கொடுக்குறாங்க, இல்லைன்னா செகண்ட் நாள் அப்படி 3வது நாள் 4வது நாள் அப்படி பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸ் பொறுத்து, அது எனக்கு சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக உங்களுக்கு இத்தனை நாள் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ஏரியாவுக்கு என்றைக்கு வரும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும், அதை நான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஆனால் எங்களுக்கு என்றைக்கு வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அப்புறம் வேறு என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லணும்னு. நிறைய டைம் நினைப்பேன் இதெல்லாம் சொல்லணும்னு, வீடியோ ஆன் பண்ணோன்னே மறந்து போயிடுது. வேறு என்ன, இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கொரியர் ஆர்டர் போடுறீங்களே என்கிட்ட, நான் வந்து உங்களுக்கு இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அப்புறம் ட்ராக்கிங் நம்பர்லாம் அனுப்புகிறேன் இல்லையா, ட்ராக்கிங் நம்பர் நான் அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு வந்துடுது பார்சல். எனக்கு அவங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக அனுப்புறதுனால உங்களுக்கு லேட்டாக அனுப்புகிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ 100 பார்சல் 200 பார்சல் நிறைய போடும்போது நாங்கள் போட்டுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி அந்த அண்ணா வந்து போட்டோன்னே அவங்க நேராக அனுப்ப மாட்டாங்க இல்லையா, எல்லாத்தையும் எவ்வளோ வெயிட் இருக்குது, எந்த ஏரியாவுக்கு போகுது எல்லாம் செக் பண்ணி, வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, எவ்வளோ காசு அதுக்குன்னு பார்த்து, ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி அவங்க கரெக்டாக அவங்க ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு தான் அனுப்புவாங்க. மறுநாள் தான் எனக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதை உட்காந்து அந்த அவ்வளோ பேருக்கு அந்த ட்ராக்கிங் நம்பர் அனுப்புறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். கண்டினியூவாக அனுப்புனாலே 1 ஹவருக்கு மேலே ஆகுது. உண்மையிலே சொல்கிறேன், அதை பார்த்து எந்த பேர் எந்த ஊர், அவங்க வாட்ஸ்அப்பில் போய் அனுப்பி அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணி ப்ராசஸ் பெருசு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து கொரியர் போட்டுட்டு அவங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, நீங்கள் எடுக்கலைங்கிறக்காண்டி ரிட்டர்ன் போட்டுருந்தாங்க, எனக்கு வந்துடுது. அப்புறம் வந்து நீங்கள் எடுக்கலைன்னால எனக்கு கூப்பிட்றாங்க அங்கேருந்து. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு டைம்லாம் ஒரே ஒரு டைம் நிறைய டைம் எனக்கு கால் வந்திருக்கு, எல்லாமே நல்லா தான் பேசினாங்க. ஒரே ஒரு தங்க மட்டும் கொஞ்சம் கோபமாக பேசினாங்க. அதனால் இங்கே வீட்டில் உள்ளவங்க டென்ஷன் ஆகி சண்டை போடுற மாதிரி பேசியாச்சு. அதனால் கொரியர் போட்டிருந்தீங்க அப்படின்னா, கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணி பேசிடுங்க. நீங்கள் எடுக்காமல் எனக்கு கால் வந்து, நான் கஸ்டமருக்கு அவங்க எனக்கு வந்து நின்றுட்டு அடிப்பாங்களா, எனக்கு கால் எடுக்கலன்னு நான் கஸ்டமருக்கு அடிப்பேன். 10 டைம் 20 டைம் 30 டைம் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் கண்டினியூவாக, வாட்ஸ்அப் கால் நார்மல் கால். ஏன்னா வாங்காம விட்டால் எனக்கு ரிட்டன் ஆயிரும், இல்லைனா அவங்க ஆஃபீஸில் வச்சுட்டு கொடுக்காமையே வச்சுருப்பாங்க. அதனால தான் கால் பண்ணுவேன், எடுக்கவே மாட்டாங்க. அதனால் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதை வாங்குறதுக்கு காலை அட்டன் பண்ணி வாங்கிடுங்க. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் வீடியோ ஆன் பண்ணி
பாஸ் பண்ணி இங்கே ஆஃப் பண்ணி அப்படி இதாகும்போது என்ன பேச வந்தனே மறந்துட்டு இதில் ஏதாவது புரிஞ்சிருந்தா நல்லது தான். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you. ஹேர் ஆயில் வீடியோ இன்றைக்கி நைட்டு நான் போட்டுறேன்.